நாளைக்கு ஆண்டவன் தான் கொடுக்கணும். அதான் நடக்கும். வேடிக்கை பார்த்தா குடிக்காரவன் எவன்டா? குழந்தையில தாய்ப்பால் குடிக்கிறான், பெரியவனானப்ப மனப்பால் குடிக்கிறான், சாகும் போது 3 வாய் தண்ணி குடிக்கிறான், எல்லாத்தையும் வெறுத்த விஷத்தையே குடிக்கிறான். ஆமாண்டா. போறியா? என்ன ரூட்டே மாத்தி விட்டாருவா? ஹலோ, யார் பேசுறது? அம்மாவா? அம்மா, நான் தான் பேசுறேன். சரிம்மா, அப்படியே சார். ஹலோ ஹலோ, சனியன புள்ள வயசை மட்டும் சொன்னா போதுமா? அங்க அடையாளம் எதுவுமே சொல்லாம எங்கன்னு தேடுறது? குழந்தை இப்படி வெளியே விட்டுறது, அப்புறம் போலீஸ்காரனை விட்டு தேட சொல்றது. நல்ல உத்தியோகம்டா இது. போ போ, உள்ள போ. வெளியே வந்தா பூச்சிக்காரன் புடிச்சிட்டு போயிடுவான். உள்ளே ஏறு. என்ன? போ போகல.
வேணாண்டி. விடுங்க என்ன, விடுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பிள்ளை இல்லாத மலடி மலடின்னு சொல்றாங்களே, நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? விடுங்க. வேணாண்டி, என் மேல வஞ்சகம் இல்ல, ஆண்டவன் செஞ்ச தப்பு. ஊர்ல சொல்லுவான், பிள்ளை பிறலனா மலடின்பா, பிள்ளை பத்தா கிளடின்பா. இங்க பாருடி, அதையெல்லாம் கேட்காத. எங்க அம்மாவுக்கு 50 வயசாகும் போதான் நானே பிறந்தேன்டி. பொறுத்துக்கடி, பொறுத்தா தாண்டி பிள்ளை. இன்னைக்கு இப்பவே இந்த வைர கம்மலை பொடி பண்ணி தின்னுட்டு என் உயிரை விடத்தான் போறேன். அடி பாவி, நான் படாத பாடுபட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஜாதி வைரமடி. விடுங்க, நான் இப்பவே சாகதான் போறேன். அப்படியே சாகணும்னா எத்தனையோ குளங்குட்டை இருக்கடி. ஏ நான் ஏன் அப்படி சாகணும்? 50 வேலி நிலம், 4 வீடு, 10 பம்பு செட்டு, இத்தனைக்கும் சொந்தக்கார மனைவி, எதுக்காக சீப்பா சாகணும்? ஏண்டி, அதுக்காக காஸ்ட்லியா சாகணுங்கறியா? ஆமையா, அப்படித்தான் சாவேன். அடியே, வைரத்தை நீ சாப்பிட்டீனா உன் உயிர் போகாதடி, என் உயிர் தான் போகும். கண்டிப்பா சாகணுமா? ஆமா ஆமா ஆமா. சரி, வர. இந்தா, இதுல தூக்க மாத்திரை இருக்கு, இத முழுங்கு. 10 நிமிஷத்துல தொல்லை இல்லாம ஸ்மூத்தா போயிடுவேன். இந்தா. அப்படிங்களா? கொடுங்க, ஸ்மூத்தா பாரு. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? கட்டின புருஷனே தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக சொல்றானே, ஓடியாங்களே, இந்த அக்கிரமத்தை கேளுங்களே. இவளை அப்படியே பேச விட்டா போலீஸ் என்ன கூட்டு போயிடும். வாடுவில்ல.